வெல்கம் பேக் டு நம்ம சேனல். என் பேர் காயத்ரி. ஸோ காலையில் நான் வந்து 10:15 தான் எந்திரிச்சிட்டு இப்போ போய் மூஞ்ச கழுவிட்டு பேஸ்ட் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டைல் தினம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்திரிச்சதே லேட்டு. கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாடே. ஸோ இன்றைக்கி டே முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு எப்பயுமே கொடுங்க. ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இனியும் நான் மறைக்கிறது உங்கள் கையால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? எந்திரிச்சிட்டேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். குடிச்சிட்டு போவோம். நைட்லாம் வந்து துணி துவைச்சி எல்லாம் போட்டுட்டு தூங்கும் போது மிட் நைட்டில் என்னால் சத்தியமாக உடம்பு சரியில்லை. அதனால் காலையில் ரொம்ப லேட்டாக இருந்துச்சேன். அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து ஏதோ பிள்ளைங்களை எல்லாத்தையும் வச்சு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தான் நானே எந்திரிக்க ஆரம்பித்தேன். என்ன ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போய் வெளியே போனதான் தெரியும். இன்னும் கதவே திறக்காமல் இருக்கேன். அவர் காலையில் எந்திரிச்சு போயிட்டாரு கடைக்கு எப்பயும் போல். இனிமேல் நானும் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். இப்படி தூங்கு மூஞ்சியாக இருந்தேன்னா வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது. நிறைய சாதிக்கணும். சரிங்களா? மனுஷனாக பிறந்தா எல்லாரும் நிறைய சாதிச்சுட்டு தான் சாகணும். கடவுள் அதுக்கு தான் நம்மளை கீழே படைச்சி விட்டுருக்கிறாரு. இவரே பல்ல அரைக்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், ஆன்லைனில் போட்டேங்க. நீ சரி, இத்தனை மாதமாக நீங்கள் ஆன்லைனில் தானே போட்டிருப்பீங்கன்னு நான் விட்டுட்டேன். ஆன்லைன்ல கிடைக்கும். நான் தான் சொன்னல ஆன்லைன்ல கிடைக்கும் அப்படின்னு. அதே சோப்பு தான் வரும். அதே மாதிரி எல்லாம் வராது. அதே சோப்பு தான் வரும். எப்படி இருந்தாலும் இங்க இந்த இதுக்கு தானே நீங்க வேலைக்கு வரணும். அப்போ ஏரியா விட்டே காலி பண்றேங்கிறீங்க. என்னங்க என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்றது? நானும் காலையில அப்படிதான் நினைச்சேன். இந்த ஏரியாவும் வேணாம், இந்த ஈரோடு வேணாம், உலகத்தை இந்த இடத்த விட்டே ஓடிடணும்னு நினைச்சேன். நீங்களும் அதே வார்த்தை சொல்றீங்க. நீங்க போயிடலாம். நான் கடையை விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஆமா ஆமா, நீங்க எங்க வேணா வேலைக்கு போயிடலாம், என்னால போக முடியாது. சொல்றது ஃபேஸ் வாஷ். ஆமா, சோப்புனா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சோப்பு வந்து உங்களுக்கு மங்கு இருந்தா சரியாயிரும். அதுக்கப்புறம் அந்த பிம்பிள், இந்த மார்க், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியூஸ் ஆகிட்டு ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் ஃபேஸ் வாஷ் வந்து மூஞ்சிக்கு மட்டும் தான் போட முடியும். உடம்புக்குலாம் போட்டிங்கன்னா அது கேட்காது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஆமாம், மூஞ்சிக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறது ஃபேஸ் வாஷ் போட்டுக்கலாம். பாடிக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சோப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த சோப் போட்டதுக்கப்புறம்? அதுதான். இல்லைன்னா நீங்கள் அதை மட்டுமே தீரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அதை மட்டுமே போடுங்க. ஆன்லைனில் போட்டிங்கல்ல? ஒன் டைம் போட்டேன் நீங்கள். அது போட்டிங்கன்னா 2 நாள் வரப்போகுது. தீரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆமாம் ஆமாம், நிறைய டூப்ளிகேட் வருதுங்க. என்னது? ஓ, அப்ப நான் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு நான் சரியா சாப்பிட மாட்டேன். ஆனா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். ஆனா நீங்க பல வகைகள் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க ஸ்கின் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா? அதுதான் சொல்றேன். நம்ம வெளியே வந்து என்ன பண்ணினாலும், நம்ம என்னதான் வெளியே பூசினாலும் உள்ள சாப்பிட்றதா நம்ம ஃபேஸ்ல ரியாக்ஷனே காட்டும். சரிங்களா? பாடி ஃபுல்லாவுமே கலர் சேஞ்ச் ஆகும். நான்லாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு எப்படி என் கலர் இவ்வளோ மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் கேரிங் கொடுத்துருக்கேன்.
என் கையிலேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாமே மாறினதுக்கு ரீசன் அதுதான். வெளியே நம்ம என்ன பூசினாலும் ஃபேஸ் ஒரு கலர் தெரியும். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிறதோட உள்ளே எடுத்துக்கிட்டா தான் நல்லது. பழமெல்லாம் வாங்கி கொஞ்சம் ஜூஸ் போட்டு போட்டு குடிச்சுக்கிறது. ஓகே ஓகே சாத்துக்குடி. ஓகே சரி. போய் பார்த்து எப்படி குடிப்பேன் எப்ப தெரியல. ஊரை விட்டு ஓடுறோம். கஸ்டமர் எல்லாம் கஷ்டப்படுத்தல, கஸ்டமர் தான் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆடிக்கு அமாவாசைக்கு வந்து சோப்பு வாங்கி தரலையா சோப்பு வாங்கி தரலையான்னு நான் என்ன பண்ண முடியும்? ஆடிக்கு அமாவாசைக்கு சோப்பு வாங்கி கொடுங்க சோப்பு வாங்கி கொடுங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க ஆன்லைன்ல நான் வந்து இன்ன வரைக்கும் என் கஸ்டமர் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஆன்லைன்ல போட்டங்கிறத நான் எதுவுமே சொல்லல. சரி, நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுல, கம்பல் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அவங்களுக்கு விருப்பம்னா எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஏங்க நான் கடையில ஒரு ஆள் தானே இருக்கேன், அதுல எனக்கு அதுதான் சொல்றேங்க. எனக்கு என்னன்னா நான் கடைக்கு இந்த ஒரு சோப்புக்காக வந்து கடையை இவரை விட்டுட்டு போக சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்காக தான் நான் என்னோட சூழ்நிலைக்காக தான் சொல்றேன். இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட ரெஃபர் தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு இதுக்காக நான் போய் வாங்க முடியாதுல்ல, ஹோல்சேல் கடையில தரமாட்டாங்கல்ல. அதுதான் விஷயமேங்க. உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னுலாம் இல்ல, ஒரு விஷயத்துக்காக போனோம்னா எனக்கு தரமாட்டாங்க.